வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. டிஎன் டெட், டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுற எல்லா டீச்சர்ஸுக்குமே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், தமிழில் வந்து நமக்கு அதிகமான கேள்விகள் வந்துட்டுருக்கு. அதாவது டெட் ஆகட்டும், டெட்டில் வந்து தகுதி தேர்வுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று வைக்கிற பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டெஸ்ட்னு, அதில் கொஞ்சம் கேள்விகள் வருது. இதில் நமக்கு சப்ஜெக்டில் 30 கேள்விகள் வருது. டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுற டீச்சர்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் தகுதி தேர்வு வித்து 100 கேள்விகள் வருது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழில் இலக்கியத்தை அந்த பாடல் வரிகள்லேருந்து இலக்கணத்திலிருந்து முக்கியமான அந்த விஷயங்கள், முக்கியமான டோட்டலாகவே 6 to 12க்குள்ளே இருக்குது அத்தனையுமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிளாஸாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நற்றிணை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நற்றிணை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தை வந்து நம்ம எப்படி சார் படிக்கலாம், தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம வரிசையாகவே நம்ம பார்க்கலாம். தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 11 மேல்கணக்கு நூல்கள். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். 11, அதாவது 10 2 சில்னா போட்டு இது 3 சில்னா போடணும். ஏன்னா இது 8 அப்படிங்கிறது பொருளாயிடும். இதுவே நொன் இப்படி போட்டோம், நோ இப்படி போட்டோம் அப்படின்னா இது 11 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. 11 மேல்கணக்கு நூல்கள், மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மேல்கணக்கு நூல்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம். சரிங்களா? கீழ்கணக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். மொத்தம் தமிழில் வந்து இலக்கியத்தை நம்ம என்னென்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிறது. இதில் 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 8 தொகை இல்லைங்களா? 8 தொகையும் 10 பாட்டும் 11 மேல்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? 8 தொகை 10 பாட்டு இல்லைங்களா? இந்த 10 பாட்டு 8 தொகை அப்படிங்கிறது 11 மேல்கணக்கு நூல், 10 பாட்டு. சரிங்களா? இப்போ இங்கே என்னென்னா இந்த 8 தொகை நூல்களை வந்து நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நல் நட்டினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிட்டு பத்து, ஓங்கு பரிபடல், கட்டெருந்தோர் ஏத்தும் களி, இது இடையில 500 கட்டெருந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என இத்திருந்த 8 தொகை நம்ம சொல்கிறோம். நல் நட்டினை, நல் அப்படின்ற அடைமொழி கொண்ட நூல் நற்றிணை, நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல் குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை. அப்போ நல்லுக்கு நல்ல அப்படிங்கிறது என்ன சார் வித்தியாசம்? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து அடைமொழி பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது கூட சில நேரங்கள் முன்னால் பழைய கேள்விகள் அப்படி கேட்டிருந்தாங்க. பட் இந்த அடைமொழிகள் இருந்தாலும் கேள்விகள் வரதில்லை. அதனால் நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, 500, ஓங்கு பரிபாடல், பரிபாடலுக்கு அந்த இது பேர் பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு சொல்லுங்க. கலித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாராலையுமே எழுத முடியாது. இது என்ன அப்படின்னா, களி அப்படிங்கிறது வந்து ஆற்றுதல் எனப்படுவது அளந்தவர் குதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தார், இதெல்லாம் வருது பாருங்களேன். அது வந்து என்னன்னா, அதாவது நல்லா படித்து கற்று அறிந்த புலவர்களால் மட்டுமே எழுதக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா கலித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. களினா துள்ளி குதித்து ஓடக்கூடிய அந்த ஒரு கன்றுக்குட்டி மாதிரி அந்த பாடல் வரிகள் படித்தாலும் அப்படி இருக்கணும், ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வார்த்தைகளாகட்டும் பொருள்களாகட்டும் சிறப்பாக இருக்கும். அதான் பண்பெனப்படுவது பாடறிஞர்கள் அன்பெனப்படுவது எத்தனை கிளை சராமை இதால் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த கலித்தொகை பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டறிந்தவர்களால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது பாடக்கூடிய ஒரு சிறப்பு வந்து கலித்தொகைக்கு தான் உண்டு. ஸோ கட்டறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என இத்திருந்த 8 தொகை, அகம்னா அகநானூறு, புறம்னா புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் நம்ம பார்க்க போகிறோம், படிப்போம். அதே மாதிரி 8 தொகை நூலில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு வந்து நற்றிணை அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம போர்ஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் அந்த தமிழில் நம்ம ஓரலாக அந்த இலக்கியத்தை பற்றி என்னென்ன தெரிஞ்சு போகிறோங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ 10 பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆற்றுப்படை நூல்கள் 5, இதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட ரிவிஷனுக்கு நம்ம ஒரு டைம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை, முருகர்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. முருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இங்கே என்ன ஒரு இது சொல்லுவாங்கன்னா, முருகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முத்து என்ற ஒரு பொருளும் உண்டு, அதே மாதிரி மனம் என்ற பொருளும் உண்டு, அழகு என்ற பொருளும் உண்டு. முருகு அப்படின்னா அழகு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பியூட்டி, அழகு அப்படிங்கிறது முருகு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. முருகு அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, அழகுன்ற ஒரு பொருளும் உண்டு. அதே சமயத்தில் தேன் அப்படின்னாலும் முருகு தான், தேன் அப்படி ஏன் முத்து இது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது சொல்லலாம், முருகு அப்படிங்கிறது. முருகுக்கு இன்னொரு பொருள் சொல்லாங்க, முருகு அழகு. அதே சமயத்தில் இப்படி வரிசையாக ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கும். நான் அதை வந்து உங்களுக்கு போர்ஷன் வரும்போது நான் சொல்கிறேன். முருகுக்கு வந்து என்ன முக்கியமாக சொல்ல போகிறாங்க அப்படின்னா, முருகன் என்றால் அழகு என்பது பொருள். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? மனம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த இடத்துல 3 சில்னா மனம். சரிங்களா? இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். முருகு என்பதன் இன்னொரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா 3 சில்னா மனம் அப்படின்னு சொல்லிட்டு, மனம் அப்படின்னா வாசனை. அதே 2 சில்னா மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, உள்ளத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அழகு அப்படிங்கிறது அந்த முருகு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன 10 பாட்டு நூல்களில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம், ஆற்றுப்படை நூல்கள் 5, அதில் ஒன்று நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை இல்லைங்களா?
ரெண்டாவது வந்து பொருணராற்று. இது வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போயிடலாம். வரிசையாகவே எழுதிக்கோங்களேன். ஒரு ஹிண்ட்ஸ் போட்டு எழுதுறவங்களுக்கு நீங்கள் வரிசை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படைன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, திருமுருகாற்றுப்படை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை. சரிங்களா? இதே மாதிரி பேரில் இன்னொன்று வரும், குழப்பற மாதிரியே இருக்கும் பேர். அதாவது பெரும்பாணாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறது. பொருணராற்று பெரும்பாணாற்றுப்படை. பெரும்பாணாற்றுப்படை இல்லைங்களா? அதேமாரி அடுத்து இதுக்கு பெருசு அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது சிறுசு அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதை வந்து சிறுபாணாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறது. சிறுபாணாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபாணாற்றுப்படை. மொத்தம் எத்தனை ஆற்றுப்படைகள் 4 வந்துச்சுங்களா? இன்னொன்று கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்தராற்றுப்படை அல்லது மலைகடுகடாம். கூத்தராற்றுப்படை அல்லது கூத்தராற்றுப்படை போட்டுக்கோங்க கிளியரா. படை அல்லது மலைபடுகடாம். சரிங்களா? இதை வரிசை எடுத்துக்காங்க. இது 5 வந்திருக்கு. 10 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5ல் திருமுருகாற்றுப்படை, பூர்ணராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த கண்டென்ட்டை மெயிலில் வச்சுக்கணும். அந்த நிலங்கள் அந்த குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து மலையும் சார்ந்த இடம் குறிஞ்சி. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? காடும் சேர்ந்து வந்து முல்லை, இப்படி வரிசையாக படித்ததில் வந்து அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6வது வந்து குறிஞ்சி பாட்டு. சரிங்களா? குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு. குறிஞ்சி முல்லை சொல்கிற மாதிரி முல்லைப்பாட்டு குறிஞ்சி. அப்புறம் நெய்தலுக்கு நெடுநல் வாடை. நெய்தலுக்கு நெடுநல் வாடை. அப்புறம் என்ன சொல்கிறது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு வந்து மருதம் அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. 9 போட்டுக்கோங்களேன். மருதம் அப்படின்னா மதுரை காஞ்சி. இந்த பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மறக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ மதுரை காஞ்சி. பட்டினைப்பாலை 10க்கு பட்டினைப்பாலை. சரிங்களா? இது வந்து 10 பாட்டு நூல்களை எப்படி மனசில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறத மைண்டில் இருந்தாலே இந்த 5 நூல்களும் உங்கள் வரிசையாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஆற்றுப்படை நூல்கள் 5 உங்களுக்கு வரும்பொழுது கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா 10 பாட்டில் வரக்கூடிய கண்டென்ட். 8 தொகை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நன்னற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 18 500, ஓங்கு பெரியபடல், கட்டெந்திரைத்தும் கலியோடு, அகம்பரம் என இத்திருந்த 8 தொகை அப்படின்றது அந்த பாட்டை மைண்டில் வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்துடும். சரி, இது வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் 14 மேல்கணக்கு நூல்களில் வரக்கூடிய கண்டென்ட்டை நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம போர்ஷனில் இப்போ இன்றைக்கி கிளாஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வரக்கூடிய நற்றிணை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்து நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11 மேல்கணக்கு நூல்கள் வந்த மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள் 11 இல்லை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அப்போ அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோம்னா 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை சொல் காஞ்சியோடு ஏழாது என்பது கை நிலையை வாங்க கீழ்கணக்கு அப்படிங்கிறத நம்ம அது ஒரு பாடலில் நம்ம படிப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கணக்கு நூல்களில் ஃபஸ்ட் என்ன சொல்லிப்போம், 4 அடி 4 அடினா 4 அடியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுப்போம். 4 அடியார் 4 அடி 4 மணி கடிகை நம்ம சொல்கிறது கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா? இது வந்து நீங்கள் தெரிய எழுதிக்கோங்க. 4 கடிகை இது 2 ஸ்ரீனா இது 3 ஸ்ரீனா 4 மணி கடிகை அப்படிங்கிறது போட்டுருக்காங்க. 4 அடி 4 மணி 440 440னா 4 40கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 40 இப்படி எழுதிக்கலாம் அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது 4 40களால் வரக்கூடிய நூல் அப்படிங்கிறது 40 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதில் பாருங்கள் என்னென்ன இனியவை 40 இன்னா 40 களவழி 40 கார் 40 களவழி 40 இனியவை 40 இன்னா 40 கார் 40 களவழி 40. இது வந்து 4 அடி 4 மணி 440 ஐந்திணை அப்படிங்கிறது 5 திணைகள் கொண்டதுன்னு சொல்லுவோம். ஐந்திணை அப்படின்னா 5 50 5 70 திணைமொழி 70 அதேமாதிரி திணைமொழி 50 திணைமாலை 150 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? 5 50 5 70 திணைமொழி 50 திணைமாலை 150 அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வந்து ஒரு 4 நூல்களை 5 திணை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஸோ 4 அடி 4 மணி 440 சரிங்களா? 5 திணை முப்பால் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் திருக்குறள் இல்லைங்களா? முப்பால். சரிங்களா? முப்பால் கடுகம் அப்படிங்கிறது திரிகடுகம் அப்படின்னு சொல்லுவோம். திரிகடுகம் கோவை ஆசார கோவை அப்படின்னு சொல்கிறது. முப்பால் கடுகம் கோவை பழமொழி
இதெல்லாம் என்ன 11 கீழ்க்கணக்கு நூல்கள். பழமொழி, மாமூலம், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது வந்து மாமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமூலம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. இந்நிலை சொல் காஞ்சியோடு இயலாது என்பவே. காஞ்சின்னா முதுமொழி காஞ்சி, சரிங்களா? முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சி, காஞ்சியோடு ஏலாதி என்பவே. அப்போ ஏலாதி, ஏலாதி அண்டு கைநிலை, சரிங்களா? கைநிலை அப்படிங்கிற நூல் இதில் சேர்த்துக்குவாங்க. மொத்தம் 18 நூல்கள் வந்துருங்களா? ஒரு டைம் எண்ணி பண்ணி பார்த்துக்கோங்க. 4 அடி 1 நான்மணி 2 நான் 40 4 நூல் இருக்கா? என்ன இனிமை 40, இன்னா 40, கார் 40, கலவை 40, அது 4 வருதா? 4 2 6 5 இணையில் 4 இருக்குது, சரிங்களா? 2 4 எத்தனை 6 6 4 எவ்வளோ சொல்கிறதுங்க? 10 வந்திருக்கு. முப்பால் 11. சரி. திரிகடுகம் 12, ஆசார கோவை 13, பழமொழி 14, சிறுபஞ்சு மூலம் 15, முதுமொழி காஞ்சி 16, ஏலாதி 17, கைநிலையோட 18. ஸோ 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த நூல்களெலாம் வரிசையாக நம்ம பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் எல்லா நூல்களும் நம்ம படிக்கணுன்றதில் கிடையாது, நமக்கு புக்கில் கொடுத்துருக்குற நூல்கள் மட்டும் நம்ம படித்தா போதும், சரிங்களா? ஸோ 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற அடுத்த ஒரு வரிசையை நம்ம இதில் படிப்போம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்கள். இந்த வரிசை, இந்த ஆர்டர் வரிசையாக தான் உங்களுக்கு கிளாஸஸும் வரும். அதே மாதிரி சமயத்தில் உங்கள் மைண்டில் நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டரை செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் வரிசை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த பாடலுடைய பொருள் தெரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக மைண்டுக்கு வந்துடும், சரிங்களா? ரைட். இப்போ இது என்னென்ன 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து 50 காப்பியங்கள். 50 காப்பியங்கள், பெரிய காப்பியங்கள், சரிங்களா? 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று தனியாக பார்க்க போகிறோம். 50 காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு 50 காப்பியங்கள் இந்த இடத்துலையே 5 சிறு காப்பியங்கள், 5 சிறு காப்பியங்கள் இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5 சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சோலாமணி, நீலகேசி, இல்லைங்களா? ஸோ உதயகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், சூளாமணி, நீலகேசி, இந்த 5 நூல்களும் பார்த்திங்கன்னா 5 சிறு காப்பியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது 5 சிறு காப்பியங்களை நீலகேசிங்கிறது நமக்கு கொடுத்துருப்பாங்க. சூளாமணி தோளாமொழி தவிர எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ இங்கே என்ன 14 மேல்கணக்கு, 14 கீழ்கணக்கு, 50 காப்பியங்கள், 5 சிறு காப்பியங்கள். இது வந்து ஃபஸ்ட் நம்ம படிச்சுக்கணும். அதில் எல்லா நூல்களுமே நமக்கு போர்ஷன் கொடுக்கல, ஒரு சிலது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படித்தா போதும். அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா வழிபாட்டு பாடல்கள், அது சாமியை பற்றி பாடுறது, வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னா இப்போ நமக்கு 7 இதில் என்னென்ன கடவுள் பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த மதம் சார்ந்தது தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சைவம், வைணவம், அதாவது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் வரக்கூடிய வைணவம் நம்ம திருமலை கடவுளாக வைத்து பாடப்பட்டது. சைவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனை கடவுளாக வைத்து பாடப்பட்டது. ஸோ அந்த நூல்கள் எல்லாம் தனியாக வந்துட்டுருக்கும். 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ அதில் ஒரு சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கிடையாது. ஸோ வழிபாட்டு பாடல்கள்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்து கடவுள்களாகிய சைவம், வைணவம் பார்ப்பாங்க. அடுத்து கிறித்துவ ரச்சினி யாத்திரிகம், கிறித்துவ நூல்கள், சீராபுராணம், இஸ்லாம் நூல்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜைன மதத்துக்கு அந்த பக்கம் நீலகேசியில் போது பார்த்திங்களா? ஸோ சமண மதம், இந்த மாதிரி மதம் சார்ந்த நூல்கள் எல்லாம் அந்த வழிபாட்டு பாடல்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு சிலது வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு தொடர்நிலை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்நிலை செயல்கள் அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து பெருசாக இருக்கும். அந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், பெரிய பாடல்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்நிலை செயல்கள் அப்படின்ற ஒரு கண்டென்ட் கீழே கொண்டு வந்துட்டு மீதி எக்ஸஸாக எது இலக்கியங்கள் இருக்கோ அதை நம்ம தனியாக பார்ப்போம். அது இதெல்லாம் இல்லாமல் புதிய கவிஞர்கள், இந்த பாரதிதாசன் இவங்களாம் வந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுடைய கவிதைகள் வந்து நம்ம தனியாக படிக்க போகிறோம். அது வந்து ஈஸியாக புரியும், அதனால் நம்ம அதை தனியாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து பாடல்கள்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு இதாக நான் என்ன சொல்லியிருப்பேன், அந்த 8 தொகையில் வரக்கூடிய நற்றிணை அப்படிங்கிற போர்ஷன்ல வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அந்த நற்றிணையில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ன கதை சொல்லியிருக்காங்க, அது என்ன மெசேஜ் அதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடும், சரிங்களா? அப்போது நற்றிணையில் வந்து நமக்கு சொல்லப்பட்டது என்ன, போதனார் வந்து சொல்லியிருப்பார். போதனார் நற்றிணை பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து போதனார், சரிங்களா? போதனார் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இவருடைய பேரை. நற்றிணைங்கிறது நல் என்னும் அடைமொழியோடு வந்தது, 8 தொகை நூல்களில் முதலில் வைத்து பாடப்படுவது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நற்றினுடைய பாடல் வரிகள் வந்து உங்களுக்கே தெரியும், 9 டு 1 நிமிஷம் தான் அழைச்சிக்கிறேன். பாடல் வரிகள் வந்து 9 டு 12, அதாவது 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. இங்கே கொடுத்துருக்கிற வரிகள் வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக 13 அடிகள் கொடுத்துருப்பாங்க, அது இதோடைய ஸ்பெஷல். இப்போ 9 டு 12 வந்து பார்த்திங்கன்னா நற்றிணை. அப்போது இதில் இன்னும் அந்த பாடல் அறிவரையர்களிலிருந்து நமக்கு கேள்விகள் ஒரு சில நேரங்களில் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து 9 டு 12ங்கிறது இதை படிச்சுட்டு கூடவே என்ன பண்ணுறோன்னா 6 டு 9,
6 to 9 குறுந்தொகை அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க. 6 to 9 குறுந்தொகை. அப்படி வச்சுட்டிங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா குறுந்தொகை ஐங்குறுநூறு அப்படிங்கிறது 3 to 6 சரிங்களா, 3 to 6 இதை மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ இதில் என்ன நம்ம இன்னும் புதுசாக பெரிய அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 6 to 9 4 to 8 அப்படிங்கிறது தான் நமக்கு இது சரியான ஒரு தகவலாக சொல்லப்படுது. 4 to 8 இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து பழைய ஏரியாவிலேருந்து கேள்வி. இப்போ 3 to 6 வந்து ஐங்குறுநூறு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 13 to 31 13 to 31 அப்படிங்கிறது அகநானூறு சரிங்களா. இந்த அகநானூறு அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் அடிவரையறை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். சரி, இப்போ இங்கே இதில் நமக்கு பாட்டுக்கு வந்துடும், போர்ஷனுக்கு நமக்கு வந்துடும். இது வந்து எக்ஸ்ட்ரா நியூஸ் தான், ஆனால் இதுலேருந்து நமக்கு ஒரு சில கேள்விகள் வந்துட்டுருக்கு சரிங்களா. இதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நற்றிணை அப்படிங்கிற ஏரியாவில் என்னென்ன நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கதை தான். அந்த கதையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பெண் குழந்தை நம்ம அப்பா வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருக்கும். அது தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுணங்கரல் போல, அதாவது பொழுது மறுத்து உண்ணும், ஒரு பொழுது சாப்பாடு, அதாவது ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதும் கூட நமது குழந்தை வந்து நல்ல அறிவோடையும் ஒழுக்கத்தோடையும் குடும்பம் நடத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செவிலித்தாயார் போய் நற்றாய் அப்படின்னா அந்த குழந்தை பெற்ற தாய்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரச குடும்பத்தில் ரொம்ப செல்வந்தான ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய் அந்த குழந்தை பெற்றிருந்தாலும் ஒரு செவிலி தாய் நர்ஸ் மாதிரி ஒருத்தர் வேலைக்கு போட்டு அந்த தாய் குழந்தைய வளர்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா செவிலி தாய் அப்படிங்கிறது நர்ஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்க. நற்றாய் அப்படிங்கிறது அந்த குழந்தை பெற்ற தாய் என்று சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இந்த செவிலி தாய் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் எப்படி அந்த குழந்தை அந்த பெண் குழந்தைன்னா அப்போ குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்படி வளர்த்தோம். இப்போ பெரிய பெண்மணியாகி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே கணவனுடைய வீட்டில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய் அந்த செவிலி தாய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து அந்த நற்றாய் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம குழந்தை இப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் அங்கே போய் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் கூட அந்த அறிவும் ஒழுக்கமும் எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டு இருப்பார், பெருமிதமாக இருக்குது, சிறுமதுகை ஆலயம் சொல்லிட்டு பெருமிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடல் வரிகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல் வரியாக நமக்கு சொல்கிறது வந்து பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். வெண்சுவை 3 சின்ன போட்டுக்கோங்க. பிரசம் கலந்த சுவை தீம்பால். தீம்பால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பாடல் வரிகள் இங்கே பாலும் பிரசம் அப்படின்னா தேன் சரிங்களா. தேனும் பாலும் கலந்த உணவை, அதாவது அந்த குழந்தைக்கு ஊட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உணவாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட். அப்போ வந்து தேனும் பாலும் கலந்த உணவை அம்சம் சொல்லுவாங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து. விரிகதிர் ஒளிமிக்க சரிங்களா. விரிகதிர் பொற்களத்து. பொற்களத்து அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட களம், அதாவது பாத்திரம், அதாவது தங்கத்தால் செய்த ஒரு பாத்திரம். விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி, ஒரு கையால் ஏந்தி, புரியுங்களா, ஒரு கையால் அந்த பாத்திரத்தை ஏந்தி சரிங்களா. புடைப்பின் சுற்றும் சரிங்களா. பூந்தலை சிறுகோள். பூந்தலை பூக்களால் ஆன அந்த சிறுகோள், பூந்தலை சிறுகோள் சரிங்களா. இதில் வந்து என்ன நம்ம இது வரைக்கும் என்ன இதில் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது தேனும் பாலும் கலந்த ஒரு விரிகதிர் பொற்களம், ஒளிமிக்க அந்த பொன்னால் செய்யப்பட்ட தங்கத்தால் செஞ்ச அந்த பாத்திரத்தில் ஒரு கையில் ஏந்திக்கிட்டு புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் அப்படின்னா பூந்தலை சின்ன பூக்களால், அதாவது பூக்களால் செய்யப்பட்ட ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை வந்து சுற்றி பூக்களால் சுத்தப்பட்டிருக்கும். எதுக்காகனா அந்த குழந்தைய அடித்தா கூட அப்படியே வலிக்காத அளவுக்கு, புரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கையில் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அடுத்து உன் என்று ஒக்குபூ புடைப்பதென்னீர். உன் என்று சரிங்களா. உன் என்று ஒக்குபூ புடைப்பதென்னீர். புடைத்தல் அப்படின்னா மிரட்டுதல். ஒக்குபூ புடைப்பதென்னீர், அதாவது மிரட்டுறாங்க, அதாவது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது. மிரட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அங்கும் இங்கும் ஓடுது சரிங்களா. உன் என்று ஒக்குபூ புடைப்பதென்றில் முத்தரி பொற்சிலம்பு, அதாவது முத்துக்களால் செய்யப்பட்ட முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப. பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று. ஒளிப்ப தத்துற்று. இங்கே என்ன சொல்ல வராங்க, அந்த முத்துக்களால் செய்யப்பட்ட அந்த பொற்சிலம்பானது ஒழிக்க, அது அந்த குழந்தை ஓடுது. முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அரிநரை கூந்தர். அரிநரை
கூந்தர் செவ்வுது செம்முது அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் செம்முது செவிலியர். அதாவது இந்த செவிலியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துரத்திட்டு ஓடுவாங்க, நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடுமாறி அந்த செவிலியர் வந்து அந்த வளர்ப்பு தாய் வந்து அந்த குழந்தையை துரத்திட்டு போவாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா முத்துக்களால் செய்யப்பட்ட அந்த என்ன சொல்கிறது பொற்சிலம்பு அப்படிங்கிறத சிலம்பு, அதாவது போட்டிருந்த அந்த கொலுசை வந்து பார்த்திங்கன்னா முத்துக்களால் செய்யப்பட்ட சிலம்பு ஒலிக்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கும். பரியி தெரிஞ்சுக்கோங்க, அதாவது என்ன சொல்ல வரோம்னா பரி மெலிந்தொழிய பரி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி பந்தன் கீழே, அதாவது பந்தல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே பந்தர் ஓடி. சரிங்களா, அதாவது முத்துக்களால் செய்யப்பட்ட அந்த கொலுசு சத்தத்தோட அந்த குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடுது, எங்கே பந்தல் கடியில் ஓடுது. பரியும் மெலிந்தொழிய பந்தர் ஓடி. அடுத்து போயிடலாம். ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி, அதாவது இதில் பாருங்களேன், ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. ஏவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மிரட்டுறது. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி, விளை போட்டுக்கோங்க. அதாவது சின்ன விளையாடிட்டு அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு அங்கேயும் ஓடிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறது பூக்களால் சுட்டப்பட்ட கோலால் அந்த செவிலி தாயை வந்து மிரட்டுறாங்க. சரிங்களா, ஸோ விளையாட்டி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. சரிங்களா, இப்போ இதில் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தன் கொள். அதாவது அறிவும் ஒழுக்கமும் மூமா இருக்கா, ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள். யாண்டுணர்ந்தனல் கொள். இந்த லெட்டர் இதுவாக தானாக மாறுதுங்க, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனர் கொள். கொண்ட கொழுநன், அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் கொண்ட கொழுநன். கொழுநன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வீடு, கணவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொண்ட கொழுநன். சரிங்களா, எல்லாம் போட்டிருக்கேன். கொண்ட கொழுநன், இந்த எல்லாம் போட்டுக்கோங்க. கொழுநன், கொண்ட கொழுநன். குடிவரன். குடிவரன், வரன் அப்படின்னா வறுமை, வரன் அப்படின்னா வறுமை. ஸோ அங்கே வந்து வறுமையாக இருக்கு. கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென. உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உண்டாள். கொடுத்த தந்தை, தந்தை வீட்டில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு செல்வமிக்க. அந்த செல்வம் கொழுஞ்சோறு அப்படிங்கிறது பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். கொழுஞ்சோறு உள்ளாள். அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அந்த குழந்தை. வந்து தந்தை வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட பெரிய செல்வத்தை கூட அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒழுகு நீர் நுணங்கரல் போல. ஒழுகு நீர் அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒழுகு நீர் நுணங்கரல் போல. நுணங்கல் 3 சில்னா நுணங்கரல் போல. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடல் மணல் பார்த்துருங்களா, கடல் நுணங்கரல் போல. கடலில் மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப், ஒரு இடைவெளி விட்டு இடைவெளி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய, அதாவது ஒரு பொழுது விட்டு ஒரு பொழுது சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு அங்கே வச்சிருக்கேன்னு சொல்கிறது. அதாவது ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும். பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகை அலே. பெருமிதம், சிறு மதுகை. மதுகை அப்படின்னா பெருமிதம், ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமதுகை எலே. இவ்வளோ தாங்க அந்த பாடல் வரி. சரிங்களா, இங்கே என்ன சொல்ல வருது, ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. அந்த அதாவது சின்ன குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏவல், அது என்னதான் கட்டளை போட்டாலும் கூட அந்த குழந்தை அங்கேயும் ஓடிட்டுருக்கு. அறிவும் ஒழுக்கும் யாண்டுணர்ந்தற்கொள். இதுலேருந்து இந்த போர்ஷன் வேற. இவ்வளோ அறிவும் ஒழுக்கமும் எப்படி நமது பிள்ளைக்கு வந்துச்சு எப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த கொண்ட கொழுநன், கெழுநன் இருக்கா, கொண்ட கொழுநன் வீட்டில். கொழுநன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய வீடு. கொண்ட கொழுநன் குடிவரன். குடிவரன், வரன்னா வறுமை, வறுமை மிக்க அந்த ஹஸ்பண்டோட வீட்டில் உற்றன கொடுத்த தந்தை. அதாவது அங்கே வறுமையில் இருந்தாலும் கூட தந்தை கொடுத்த கொழுஞ்சோறு. கொழுஞ்சோறு அப்படின்னா பெரும் செல்வம், பெரிய செல்வத்தை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒழுகு நீர் நுணங்கரல் போல, அதாவது அந்த மணலில் இருக்கக்கூடிய சிறு சிறு இடைவெளிகள் மாதிரி பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதுகையிலே. அதாவது ஒரு பொழுது விட்டு இன்னொரு பொழுது சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஒழுக்கமும் அறிவும் இருக்குது நம்ம குழந்தைக்கு.
இது எப்படி வந்துச்சு, இவ்வளோ அறிவு எப்படி வந்தது, அது நாம பெத்த பிள்ளைக்கு நமக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சிறுமதுகளை மதுகை அப்படின்னா பெருமிதம், அந்த இடத்துல வந்து செவிலித்தாய் வந்து பெருமிதம் அடைவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பாடல் வரிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பாடல் வரிகளை கொண்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்புறம் அறிஞர் பொருட்களில் இப்போ பிரசம் அப்படின்னா தேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து வரிசையாக கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பொருட்கூறுக அப்படிங்கிறது நமக்கு பாடல் வரிகள் நமக்கு கேள்விகள் வந்திருக்கு. பொருள் கூறுக, பாடல் வரிகள், அதை இயற்றியவர் யார், அந்த நூலின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கேள்வி எடுத்திருக்காங்க. ஸோ நற்றிணை வந்து நம்ம பார்த்தோம். இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடலும் எப்படி மனப்பாடம் பண்ணலாம், எந்தெந்த வரிகளுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பாடல் வரிகளை பார்ப்போம். ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ.